Hi everyone, welcome back to my channel. என்னோட லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோல நாங்க சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு எப்படி கார்ல டிராவல் பண்ணி வந்தோன்றத பத்தி போட்டிருந்தேன். திருநெல்வேலியில டே 2 அன்னைக்கு நாங்க என்னென்ன பண்ணோன்றதா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. எங்க ஊர்ல இருந்து திருச்செந்தூர் கோயில் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அதனால டே 2 ஏர்லி மார்னிங் நாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு கிளம்பி வந்திருந்தோம். திருச்செந்தூர் முருகர் கோவில்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப கூட்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெல்லாம் நாங்க வீட்டுல இருந்து திருச்செந்தூருக்கு கிளம்பிட்டோம். 6 மணிக்கு திருச்செந்தூர் கோயில ரீச் ஆகிட்டோம். திருச்செந்தூர் முருகர் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இருந்தாலும் திருச்செந்தூர் பத்தி நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். முருகரோட அறுபடை வீடுகள்ல 2வது அறுபடை வீடு தான் திருச்செந்தூர். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த பூமியில சிவபெருமானோட கைலைக்கு இணையான ஒரு திருத்தலம் இருக்குன்னா அது திருச்செந்தூர் மட்டும்தாங்க. ஏன்னா இந்த ஒரு திருத்தலத்துல தான் முருகர் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் வருஷா வருஷம் சூரசம்ஹாரம் இங்க ரொம்ப கிராண்டா நடக்கும். நாங்க ஏர்லி மார்னிங்கே கோயிலுக்கு வந்துட்டனால கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அங்கங்க மயிலாம் உட்கார்ந்து அழகா கத்திட்டு இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. இப்போ நீங்க பாக்குறதா முருகரோட முக்கிய சந்நிதி. எப்பவுமே திருச்செந்தூர் வரவங்க கடல்ல நீராடிட்டு அதுக்கப்புறமா நாழிக்கிணறுன்னு சொல்லப்படுற நன்னீர்லயும் நீராடிட்டு அதுக்கப்புறமா முருகரை கும்பிடுறதுதான் வழக்கம். இப்ப முதல்ல நாங்க எல்லாருமே கடல் நீர்ல போயிட்டு கால் கை நினைச்சிட்டு அதுக்கப்புறமா முருகரை போய் கும்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சோ இப்ப கடல்ல உள்ள தீர்த்தத்தை தலையில தெளிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன். ஸ்லோவாக தான் வருது. அப்போ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்லோ. திருச்செந்தூர் கடல் தீர்த்தத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குங்க. அதை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கந்த புராணத்தின் படி முருகர் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ண ஒரு இடம் தான் திருச்செந்தூர். சூரபத்மனை அழிச்சதுக்கு அப்புறமா முருகர் அந்த பாவத்தை போக்குறதுக்காக ஒரு சிவபூஜை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சிவபூஜை பண்றதுக்கு ரொம்ப சுத்தமா இருக்கணும். அதனால முருகர் முதல்ல கடல்ல போய் குளிக்கிறாரு. கடல் தண்ணியில குளிச்சுட்டு அப்புறம் நன்னீர்ல குளிக்கணும். ஆனா அவருக்கு நன்னீர் எதுவுமே கிடைக்கல. அதனால தன்னோட வேல்னாலேயே அவர் நன்னீரை உருவாக்குறாரு. அதுதான் நாழிக்கிணறு. இந்த ஒரு கிணற்றுல கந்த புராணம் காலம் தொடங்கி இப்போ வரைக்கும் நீங்க தண்ணீர் எவ்வளவு எடுத்தாலுமே வற்றாம ஊற்று போல சுரந்துகிட்டே இருக்குங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. முருகருடைய வேல்நாளையே உருவான இந்த கிணற்றுல நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் கூட எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நன்னீர்ல குளிச்சுட்டு தான் முருகர் சிவபூஜையை பண்றாரு. சிவபூஜை பண்றப்ப 5 லிங்கங்களை அவர் இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. அந்த 5 லிங்கங்களையும் பஞ்சலிங்கம்னு சொல்றாங்க. முருக பெருமானோட மூலவர் கருவறைக்கு பின்னாடி தான் இந்த பஞ்சலிங்கங்களும் அமைஞ்சிருக்கு. இந்த பஞ்சலிங்கங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. நீங்க திருச்செந்தூர் போனா மறக்காம இந்த பஞ்சலிங்கங்களையும் கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இப்ப திருச்செந்தூர் முருகர் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்ததால நாழிக்கிணறுக்கு எங்களால போக முடியல. அதனால கடல் தண்ணிலேயே கொஞ்ச நேரம் நின்னுட்டு தீர்த்தத்தை தலையில தெளிச்சுட்டு நாங்க முருகரை கும்பிட போக போறோம். குழந்தைகளும் கொஞ்ச நேரம் ஜாலியா கடல்ல விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நாங்க முருகரை தரிசிக்க கிளம்பிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க திருச்செந்தூர் போகும்போது முதல்ல கடல் நீர்ல ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் நாழிக்கிணறுல குளிச்சுட்டு முதல்ல தூண்டிகை விநாயகரை போய் கும்பிடுங்க. அடுத்ததான் முருகரை வழிபடுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான முழு பலனும் கிடைக்கும். நாங்க தரிசனத்துக்கு போற வழியில கோயில் யானையும் பார்த்தோம். அதையும் கும்பிட்டுட்டு இப்ப அடுத்ததா ஒரு மயில் அழகா உட்கார்ந்துருக்கு பாருங்க. முருகருடைய வாகனம் மயில். அந்த வகையில மயில நிறைய இடத்துல எங்களால பார்க்க முடிஞ்சது. திருச்செந்தூர்ல 3 வகையான தர்ஷன் இருக்கு. ஃப்ரீ தர்ஷன், ஸ்பெஷல் தர்ஷன், அதே மாதிரி பெரியவனுக்கான தர்ஷன் தனியா இருக்கு. ஃப்ரீ தர்ஷன்ல நீங்க எதுவும் பே பண்ண வேணாம். ஸ்பெஷல் தர்ஷன்ல 100 ரூபாய் பே பண்ணணும். 60 வயசுக்கு மேல உங்களுக்கு ஆகியிருந்தா நீங்க ஆதார் கார்டை காமிச்சீங்கன்னா உங்க கூட ஒருத்தரை கூட்டிட்டு நீங்க உள்ள போகலாம். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகர் கோயில்ல அன்னதானமும் காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணிக்கு நடக்குதுங்க. சோ நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாதீங்க.
நாங்கள் ஸ்பெஷல் தர்ஷனுக்கான டிக்கெட் தான் வாங்கியிருந்தோம். ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே முருகரை பார்த்துட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ திருச்செந்தூர் முருகர் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் என்கிட்ட கேளுங்க. நான் வந்துட்டு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். எங்கள் ஊரில் திருவிழா நடக்கிறனால மதியானம் 12 மணிக்கு ஒரு பூஜை இருக்குது. அதை பார்க்கறதுக்காக தான் இப்போ நாங்கள் சீக்கிரம் போயிட்டுருக்கோம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கான கேம்ஸும் கண்டக்ட் பண்ணாங்க. லெமன் அண்ட் ஸ்பூன் ரன்னிங் ரேஸ் இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ நேத்ரா வந்து அதில் கலந்துக்கிட்டா. யார் ஃபர்ஸ்ட் வரான்னு பாத்துக்கங்க. விசில் அடிச்ச உடனே போலாம். லெமன் கீழே விழுந்துட்டா அவுட்டு. பொறுமையா போடும். பொறுமையா போங்க, பொறுமையா போங்க. கோயில்ல பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈவினிங் பாட்டு கச்சேரி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பாட்டு கச்சேரி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா கிராம மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் உட்காந்து இந்த பாட்டு கச்சேரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு கருப்பசாமி சாங் வந்துட்டு பார்க்க போறீங்க. நன்றி நன்றி நன்றி. இப்போ வந்து கோயிலில் உள்ள ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இப்போ அடுத்ததான் எங்கள் ஊரில் உள்ள சொந்தக்காரங்க ஒருத்தங்க வீட்டுக்கு நாங்கள் வந்திருந்தோம். அவங்க வீட்டில் ஒரு ஆடை வந்து நிறைய குட்டி போட்டிருந்ததுங்க. அது கூட நாங்கள் எல்லாரும் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது எல்லாமே. அங்க பாருங்க அம்மா வெளியில இருக்கு. அங்க அம்மா பூனா ஏய் இது பாரு இங்க பாரு பாரு காட்டு. ஆமா 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 மேல ஏறக்கூடாது. வா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஊருக்கு போனா இந்த ஆட்டுக்குட்டி கோழி இது கூட எல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நானும் எல்லா ஆட்டுக்குட்டியும் தூக்கி வச்சு விளையாடிட்டு இருந்தேன். உங்க ஊருக்கு நீங்க போனா உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. குழந்தைங்களும் வந்து ஆட்டுக்குட்டியோட ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஆட்டுக்குட்டி கூட நல்லா விளையாடிட்டு இப்போ வந்து கோயிலில் உள்ள ப்ரோக்ராம்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து மறுபடியும் நைட் நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ டைம் நீங்கள் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ராத்திரி மணி 11:30ங்க. பாருங்க லைட்ஸ்லாம் போட்டு எவ்வளோ அழகாக ஜெகஜோதியாக இருக்குன்னு.
ஸோ இந்த கோவில் திருவிழா நடக்கக்கூடிய 5 நாளும் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பயமும் பட வேணாம். நைட்டு கூட ரொம்ப ஜாலியாக நடந்து போகலாம் நீங்கள் ரோட்டில். ஸோ கோவில் திருவிழா டே 2 வீடியோ இதோட முடியுது. நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கோவில் திருவிழா டே 3 தான் பார்க்க போகிறீங்க. டே 3ல பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் நைட்டு இப்படி 3 வேளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்க போகுது எங்கள் கோவிலில். அடுத்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.